ஸ்டிச் சொல்லித்தர போகிறேன்னா மேட் ஃபில்லிங் சொல்லித்தர போகிறேன். இதில் வந்து நான் ஸ்கொயர் ஷேப் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு எந்த ஷேப் வேணால் எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு நான் லைன் கொடுத்துருக்கேன். ஸோ இன் பிட்வீனில் லைன் கொடுத்துக்கணும் ஒவ்வொரு லைனுக்கும். இப்போ எப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அதே மாதிரி நான் சில்க் த்ரெட் எடுத்து நாட் போட்டு வச்சுருக்கேன். நீங்களும் போட்டு வச்சுக்கோங்க. டபுள் த்ரெட் எடுத்துக்கணும். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி ஸ்டிச் போடுவோமோ அதே மாதிரி எடுத்துகிட்டு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஒவ்வொரு லைன் எங்கே லைன் போட்டிருக்கோமோ ஒவ்வொரு லைன்லேயும் லைன் போட்டிருக்க இடத்துல நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஃபுல் லாங் ஸ்டிச் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு குட்டி ஸ்டிச். இப்போது அகைன் இந்த சைட்லேருந்து நம்ம இங்கே ஸ்டிச் கொடுக்க போகிறோம். அதே லைனில் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டிச்சில் எப்படி போடணும் எப்படி போடக்கூடாது ரெண்டுமே நான் வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா? மேலே சைடு இழுக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இழுங்க. ரொம்ப டைட் கொடுத்து இழுத்திங்கன்னா நம்மளோட த்ரெட்டை வந்துட்டு கீழே பிஞ்சுக்கும். நான் போடுறத பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ கைஸ் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு எப்படி ஃபில் ஆகிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் லைன் மாதிரி தெரியுதா? ஸோ இதுதான் மேட் ஃபில்லிங். இந்த இடத்துல நம்ம போட போகிறோம். எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஒன்றும் பண்ணல, இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அந்த லைனுக்கு மேலே நான் ஜாயின் பண்ணுறேன். த்ரெட்டை வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போது நான் இங்கே ஜாயின் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம 3 லைன்ஸ் முடிஞ்சிருச்சு. எப்படி போட்டிருக்கோன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கேப்ஸ் வந்துட்டு நம்ம போடுறப்போ வரக்கூடாது. ஸோ ஒரு 3rd லைனில் போட்டிருக்கேன் பாருங்கள், வித்தவுட் கேப்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். கேப்ஸ் வந்து எங்கேயும் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கேப்ஸ் வந்து உங்களுக்கு வரக்கூடாது. ஸோ நான் இந்த லைன்லேயும் போடுறேன், எப்படி கேப்ஸ் வராமல் போடணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கேப்ஸ் வராமல் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம இங்கே போட போகிறோம். ஒன்றும் இல்லை, கேப் வராமல் போடுறதுக்கு இதை கொஞ்சம் ஒட்டி போடணும், அவ்வளோதான். இப்படி போடுறதுக்கு பதிலாக நம்ம இப்படி போடணும். இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு கேப் வந்து வராது. இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து கேப் வந்து இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி போடாமல் இதுக்கு ஒட்டியே நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து வராது.
பார்த்தீங்களா முடிஞ்சு போச்சு. இப்போது எங்கேயும் நம்மளுக்கு கேப் இல்லாமல் இருக்குது. நான் சொன்னேன்ல இந்த மாதிரி கேப் வரக்கூடாது, இந்த மாதிரி நான் போட்டு காட்டுறேன் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி. பாருங்கள் எங்கேயுமே கேப் இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி கரெக்டாக வந்திருக்குன்னு. மிடில் நம்ம போடணும், அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து பர்ஃபெக்டான மேட் ஃபில்லிங். ஓகேங்களா? இப்போது எண்ட் நாட் போட்டு நம்ம முடிச்சிடலாம். போட்டாச்சு. இவ்வளோதான் கைஸ். இதுதான் மேட் ஃபில்லிங். எக்ஸஸாக இருக்கிறது வேணும்னா நீங்கள் வந்து கீழே விட்டு இழுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்த மாதிரி. அவ்வளோதான். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.